பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த காலை வேளையிலும் மகிமைப்படுவதாக. நாம் ஒருமித்து ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைத்து ஜெபிக்க விரும்புகிறோம். தேவனுடைய வார்த்தை சில 136 சங்கீதம் 24 வசனம். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கின தேவனை துதியுங்கள். கடந்த நாட்களில் எத்தனை எதிர்ப்புகள் நடுவில், ஆமீன், பலவீனம், போராட்டங்கள், ஆமீன், ஜெபிக்க விடாத தடைகள் நடுவில் நாம் கடந்து போனோமோ, ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்த போது சத்துருவின் வல்லமையிலிருந்து அவனுடைய எதிர் வினைகளிலிருந்தும் நம்மை விடுதலை ஆக்கினாராய். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்துக்கு அதிபதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணினார். சத்துருக்களின் கையிலிருந்து விடுதலை பண்ணின தேவனை அதை துதிக்கும் போது இன்னும் எதிராய் வருகிற ஆயுதங்களும் இன்னும் எதிராய் வருகிற தந்திரங்கள் நடுவில் உனக்கு ஒரு பலன் உண்டாகும். தெய்வ பலன் உன்னை திடப்படுத்தும், ஒரு தைரியம் உண்டாகும். இதே போல சத்துருவின் ஆயுதங்களை ஜெயிக்க தெய்வ பலன் எனக்கு இருக்கிறது என்பதை நீ அறிந்து கொள்வாய். ஆகவே தேவனை துதியுங்கள். கர்த்தர் தந்த விடுதலைக்காய், தந்த சுகத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருமித்து தேவனை துதிக்கலாமா? மகிமைப்படுத்தும் பரிசுத்த பிதாவே, இந்த காலை பொழுதில் உம்முடைய சந்நிதியில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை இன்றைய காலையில் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். சத்துருக்களின் யுத்தங்களின் நடுவிலும் போராட்டத்தின் நடுவிலும் இருந்து உங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெற்றதை இந்த நாட்களில் உணர்ந்து நினைத்து துதிக்க ஆண்டவரே, அந்த தைரியமும் விசுவாசமும் அது நங்கூரமாய் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட இந்த காலவெளியில் பரலோக தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு இருதயங்களிலும் இறங்கி சொல்லட்டும், ஒவ்வொரு உள்ளங்களிலும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி சொல்லட்டும். ஆண்டவரே, அந்த தைரியத்தோடு வருகிற எல்லா தடைகளையும் போராட்டங்களையும் ஜெயிக்கிற அந்த பலனை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தானமாய் தருவீராக. நீர் அப்படி செய்யப்படுறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஆண்டவரை துதியுங்கள். சத்துருக்கள் ஜெயம் தந்தவரை நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் இன்னும் பெரிய வெற்றிகளை தருவார். God bless you. Praise the Lord.